எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து ஏதாவது ஸ்னிப்பெட்ஸு டிவில அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன். பட் இன்னொரு தரம் அந்த படத்த முழுசா பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃபியூ கிளாசிக்ஸ்க்கு தான் தோணும். இந்த படத்த நான் ஏற்கனவே ஹிந்தில பார்த்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசா பார்க்குற மாரி இருந்தது. அத விட ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, அந்தாதுன் ஹிந்திய விட அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ குட். ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்பவுமே ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாரி ஹிந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட், டூ ஸ்கேரி. எனக்கு கதை ஃபுல்லா தெரியும், சீன்லாம் தெரியும். அப்ப கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. பயமா இருந்தது. அதுக்கு காரணம் 1, 2 இல்ல. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரசாந்த். ஓ மை காட்! பிரசாந்த் வந்து என்ன காயக்குழப்பம் சாப்பிடுறாருன்னு தெரியல. 1999ல ஐ டிட் அ மூவி வித் ஹிம். 25 இயர்ஸ் லேட்டர் அதே இளமை, அதே துள்ளல், அதே மாரி இருக்காரு. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு. இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் இன்கிரெடிபிள் ஹவ் மச் எனர்ஜி ஹஸ் brought to the movie. And I think that he's just Prashant. He carries the movie number one. கம்பேக் அப்படின்னா இந்த இப்படி இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் ஒர்த் த வெயிட். ஐ லவ் பிரசாந்த் 2.0. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். பிரசாந்த், யூர் லைக் ஹீரோவா இருந்தீங்க என் கூட, இப்போ சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். செகண்ட், டைரக்ஷன். அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் 10 டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல். இத ஹிந்தில டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார். ஜஸ்ட் absolutely hats off, salute to the direction, to the editing. நான் கேட்கவே கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ. நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல மியூசிக், கேமரா, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ். சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அவங்க கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக். அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி. அண்ட் பிரியா ஆனந்த். பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார், சமுத்திரக்கனி. பிரசாந்த், கார்த்திக் சார், சமுத்திரக்கனி, அவங்க 3 பேர் தான் வந்து படத்துல வந்து 1, 2, 3 அப்படின்னு பங்கு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரியல் லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார். அண்ட் சமுத்திரக்கனிக்கு அப்பா, அவர் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதெல்லாம் வந்து ஐகானிக். நான் இனிமே அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவர் இனிமே காசு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக் வாஸ் ஸ்கேரி. இட் கெப்ட் மை ஹார்ட் ரேசிங். எதுதான் நல்லா இல்லை சொல்லுங்க, அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே. நான் இன்னைக்கு ஷோல வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் தியேட்டர்ல போய் பார்க்குற ஐடியால இருந்தேன். அதிர்ஷ்டவசமா எனக்கு கரெக்டா நாளைக்கு நான் படம் புக் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் எல்லாருமே போய் இதை தேட்டர்ல பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில பார்த்தேன். அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாவே இல்லை. இன்னைக்கு இதை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு பயமா இருந்தது. ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன், செம த்ரில்லா இருந்தது. I think it's a big screen movie. Visuala, production values, producer madam வரல இல்ல, production values too good. இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவிய நம்ம வந்து ஒரு பால் மாறாம தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட ஃபுல் இம்பாக்ட் கிடைக்கும். அண்ட் கடைசியில ஒரு கலக்கல் சாங் இருக்கு. அந்த சாங்க்கு கண்டிப்பா தியேட்டர்ல ஆடினாதான் பைசா வசூல். ஸோ go to the theater and enjoy it. Congratulations to the entire team. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட
சூப்பராக இருந்துச்சு. தம்பி பிரசாந்த் வந்து கலக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம். வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசாந்த். அதுக்கு மேலே அப்பா தியாகராஜன் வந்து டிரெக்ஷனில் பின்னி எடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு. டில் த எண்ட் ஒரு டெம்போலேயே போச்சு. நானும் ஹிந்தி படம் பார்த்தேன். அதை விட இது வந்து சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் 10 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஓடுற படத்துலேயே நல்லா ஓடுற படம் அந்தாகன் தான். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். அந்த ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெப்பாக இருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீம் who have participated in the film. ஒரு மன திருப்தியோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இங்கே இருந்து கிளம்புறேன். தேங்க்யூ. இந்த அந்தகன் படத்தை நான் இன்னைக்கு வந்து 2வது தடவையாக நான் பார்க்குறேன். முதல்ல தியேட்டரில் பப்ளிக்கோடு நான் பார்த்தேன். ரொம்ப ஓஹோன்னு நான் சமீபத்தில் தியேட்டரில் ஒரு ஹோல் தியேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது டாப் ஸ்டாரோடைய அந்தகன் தான். அண்ட் பீங் அ டைரக்டர், இந்த படத்தை இயக்கியிருக்கிற இளம் இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்து வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது அதாவது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நேர்த்தியாக, இப்படி ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். படம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் எனக்கு வந்து இது பிரசாந்த், இது சிம்ரன் அப்படின்னெல்லாம் எனக்கு வந்து அந்த நேம்ஸ் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர்ஸோடையே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு 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 பர்சனல் டச் என்னென்னா, இதில் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் என்னுடைய பார்த்தேன் ரெஸ்டேனில் நான் அன்றைக்கி எப்படி பார்த்தனோ கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க சிம்ரன்னு சொல்லக்கூடாது, ஸ்லிம்ரன் தான் சொல்லணும். அவங்க அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு 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 கரெக்டான ஜோடி அப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரசாந்த் சிம்ரன் ஜோடியை சொல்லலாம். அந்த ஜோடி இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ஐ வாண்ட் டு மென்ஷன் ரவி யாதவ். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃப்ரேமிங் அண்டு கலர் சென்ஸ். இது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப புதுசாக ஒரு ட்ரெண்டியாக பார்க்குறதுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் அந்த ஃபோட்டோகிராஃபியும் லிடியன் நாதஸ்வரம் வந்து இதில் வாசிச்சிருக்கிற அந்த பியானோ இசையும் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அண்டு பிரியா ஆனந்த், லவ்லி கேர்ள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ரொம்ப ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். அண்டு ஊர்வசி மேம், அவங்க வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கன்னத்தை, அதாவது நான் கன்னத்தை கிள்ளணும்னு 2 பேர் நான் வச்சுருக்கேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஒன்று வந்து நம்ம டாப் ஸ்டார், இன்னொன்று வந்து ஊர்வசி மேம். ஸ்க்ரீனில் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது 10 மடங்கு இல்லை 100 மடங்கு ஷோலே ரீமேக் பண்ண முடியுமானா ரமேஷ் சிப்பி, யஷ் சோப்ரா, மன்மோகன் தேசாய், பிரகாஷ் மெஹ்ராலாம் மிஞ்சிரா மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார். இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இவ்வளவு நான் வந்து ஹிந்தியில் அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள்லாம் ரசிச்சிருக்கேன். ஒரு படத்தை ஷார்ட் பை ஷார்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவ்வளவு நேர்த்தியாக எடுக்க முடியும் அப்படின்னா அது ஹேட்ஸ் ஆஃப் டு தியாகராஜன் சார். பிரசாந்த் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. சர்வ எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்ட் பண்ணுறாரு. சின்ன சின்ன நியூஆன்சஸ்லாம் அந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு. சின்ன சின்ன ரோலில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து தியாகராஜன் சார் அந்த நடிப்பை வந்து அவர் இப்படி சைலண்டாக உட்காந்துருப்பாரு. அந்த அந்த நடிப்பை அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் த வே ஹி ஹஸ் எக்ஸ்ட்ராக்டட் தி ஒர்க் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் ட்ரெமெண்டஸ். இஸ் அ ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், கிரேட் ஆக்டர்.